இந்தியா தேசிய புலனாய்வு முகமையால் 6 உக்ரைன் நாட்டினரும் ஒரு அமெரிக்க குடிமகனும் கைது செய்யப்பட்டிருப்பதை ஒரு தனிப்பட்ட நிகழ்வாக மட்டும் நாம் பார்க்க முடியாது. இது இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளில் மேற்கத்திய உளவு அமைப்புகள் நடத்தி வரும் ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாகவே தெரிகிறது. தேவாலய அமைப்புகள் மற்றும் இனக்குழு ஆயுத பிரிவுகளை பயன்படுத்தி இந்த உளவு வேலைகள் திரைமறைவில் நடக்கின்றன. இந்த 6 உக்ரைனியர்களும் ஒரு அமெரிக்கரும் சாதாரண விசாக்களில் இந்தியாவிற்குள் நுழைந்து பின்னர் சட்டவிரோதமாக கட்டுப்பாடுகள் நிறைந்த மிசோரம் மாநிலத்திற்கு பயணம் செய்துள்ளனர். அங்கிருந்து எல்லை தாண்டி மியான்மரின் சின் மாநிலத்திற்கு சென்று இந்தியாவிற்கு எதிராக செயல்படும் இனக்குழு ஆயுத பிரிவினரை சந்தித்துள்ளனர். ஐரோப்பாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட ஒரு பெரிய அளவிலான ட்ரோன் கருவிகளை அவர்களுக்கு விநியோகம் செய்ய இவர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர். இவர்கள் டெல்லி, லக்னோ மற்றும் கொல்கத்தா விமான நிலையங்கள் வழியாக நாட்டை விட்டு வெளியேற முயன்ற போது பிடிபட்டனர். இந்திய அரசு இவர்களை நாட்டின் மிக கடுமையான பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமான சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளது. ஏன் இந்த 6 உக்ரைனியர்களும் ஒரு அமெரிக்கரும் இந்தியாவின் மிகவும் தொலைதூர மற்றும் பாதுகாக்கப்பட்ட பகுதிக்கு சென்று அங்கிருந்து ஒரு போர் நடக்கும் பகுதிக்கு எல்லையை தாண்டிச் செல்ல வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. மேலும் ஐரோப்பிய இராணுவ தொழில்நுட்பத்தை ஏன் அவர்கள் அந்த இனக்குழுக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்கான விடை இந்த பிராந்தியத்தில் பல தசாப்தங்களாக மேற்கத்திய உளவு அமைப்புகள் பின்பற்றி வரும் உத்திகளில் அடங்கியுள்ளது. மியான்மரின் சின் மாநிலம் மற்றும் இந்தியாவின் மணிப்பூர், மிசோரம் பகுதிகளில் வசிக்கும் கூகி பழங்குடியின மக்கள் பெரும்பாலும் கிறித்தவ மதத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் காலனித்துவ காலத்தில் அமெரிக்க பாப்டிஸ்ட் மிஷனரிகளால் மதமாற்றப்பட்டனர். அன்றிலிருந்து அமெரிக்க தேவாலய அமைப்புகள் நிதி, கல்வி மற்றும் நிறுவன ரீதியான ஆதரவின் மூலம் இந்த பழங்குடி மக்கள் மீது பெரும் செல்வாக்கை செலுத்தி வருகின்றன. இந்த தேவாலய அமைப்புகளுக்கும் அமெரிக்காவின் CIA உளவு அமைப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பை இந்திய உளவு நிறுவனங்கள் நீண்ட காலமாகவே கண்காணித்து வருகின்றன. இதன் பின்னணியில் உள்ள மிக முக்கியமான மூலோபாய இலக்கு என்னவென்றால் சோகம் அல்லது செலங்காம் எனப்படும் ஒரு தனி கிறித்தவ தாயகத்தை உருவாக்குவதுதான். இந்த தனி நாடு மியான்மரின் சின் மாநிலம், இந்தியாவின் மிசோரம் மற்றும் மணிப்பூர் மற்றும் வங்காளதேசத்தின் சிட்டகாங் மலைப்பகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்கும். இந்த நிலப்பரப்பு தெற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவிற்கு இடையே ஒரு மிக முக்கியமான இடத்தில் அமைந்துள்ளது. அமெரிக்காவை பொறுத்தவரை இந்த பிராந்தியத்தில் ஒரு நட்பு நாடாக இந்த தனி கிறித்தவ நாடு உருவானால் அது இந்திய மற்றும் சீன செல்வாக்கை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு நிரந்தர இராணுவ தளமாக செயல்படும். தற்போது அமெரிக்காவிற்கு நேரடி இராணுவ அல்லது அரசியல் இருப்பு இல்லாத ஒரு பகுதியில் இது ஒரு வலுவான காலூன்றலாக அமையும். 6 உக்ரைன் நாட்டினரை ஒரு அமெரிக்கருடன் சேர்த்து பயன்படுத்துவது என்பது உளவுத்துறையில் ஒரு நுணுக்கமான தந்திரமாகும். அமெரிக்கர் அல்லாத மற்ற நாட்டு குடிமக்களை பயன்படுத்தும் போது இதில் அமெரிக்காவிற்கு பங்கு இல்லை என்று அவர்களால் எளிதாக மறுக்க முடியும். தற்போது அமெரிக்காவின் இராணுவ மற்றும் நிதி உதவியை முழுமையாக நம்பியிருக்கும் யுக்ரைன் உலகின் பல மோதல் பகுதிகளில் மேற்கத்திய நாடுகளின் ரகசிய நடவடிக்கைகளுக்காக ஆட்களை வழங்கும் ஒரு நாடாக மாறியுள்ளது. குறிப்பாக ஐரோப்பாவிலிருந்து ட்ரோன்களை கொண்டு வந்தது இங்கே கவனிக்கத்தக்கது. மியான்மரில் உள்ள கிளர்ச்சி குழுக்கள் அந்நாட்டு இராணுவத்திற்கு எதிராக வணிக ரீதியான ட்ரோன்களை மிக திறம்பட பயன்படுத்தி வருகின்றன. யாரோ ஒரு வெளிநாட்டு சக்தி இவர்களுக்கு தேவையான தொழில்நுட்பம், பயிற்சி மற்றும் உபகரணங்களை வழங்கி வருகிறது. இந்த சங்கிலி தொடரின் ஒரு பகுதியாகவே இந்த யுக்ரேனியர்களும் அமெரிக்கரும் செயல்பட்டது தெரிய வருகிறது. மணிப்பூருக்கும் இதற்கும் உள்ள நேரடி தொடர்பு என்பது இந்தியா மற்றும் மியான்மர் எல்லைக்கு இடையே செயல்படும் கூகி சின்சோ இன மக்களின் வலைப்பின்னலாகும். மியான்மரின் சின் மாநிலத்திற்குள் நுழையும் ஆயுதங்கள், பயிற்சிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் அனைத்தும் இறுதியில் மணிப்பூரில் செயல்படும் கூகி ஆயுத குழுக்களை சென்றடைகின்றன.